ஹே காய்ஸ், என்னோட செகண்ட் பேபிக்கு நானே சில ப்ராடக்ட்ஸ் பார்த்து வாங்கினேன். அது என்னென்றது பார்க்கலாமா? ஃபஸ்ட் இந்த ஸ்வெட்டர் வாங்கியிருந்தேன். இது உள்ளனில் செஞ்ச ஸ்வெட்டர். இது வந்து 195 ருபீஸ்க்கு. இது கலர் ரொம்ப க்யூட்டாக இருந்தது, டிசைன் அண்ட் கலர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வெட்டரும் அதுக்கப்புறம் சாக்ஸ் அண்ட் குல்லாவும் வந்து இதில் வந்துருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கேருந்து நிறைய டார்க் கலர்ஸில் இது ஒன்று மட்டும் தான் லைட்டில் இருந்தது. ஸோ இதை எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து சாக்ஸ் அண்ட் குல்லா மட்டும் கொடுத்துருந்தாங்க, பாட்டம் வராது. இதோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது, சாஃப்டாக. மோஸ்ட்லி பெரியவங்க ஒரு ஒப்பீனியன் வைப்பாங்க, இது கான்ட்ரவர்சியாக கூட இருக்கலாம். பட் என்னோட கருத்து நான் சொல்கிறேன். ஈவன் என் ஹஸ்பண்ட் கூட கோவப்பட்டார், இதெல்லாம் ஏன் வாங்கினேன் அப்படின்னு. பட் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் அம்மா அப்பா மட்டும் தனியாக என்னை பார்த்துக்கிட்டும் போது என்னை வேறு யாரும் பார்த்துக்க இல்லாததால் அவங்களே போய் குழந்த பிறக்க முன்னையே தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா நான் டெலிவரி ஆனால் ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கணும். ஸோ முன்னாடி வாங்குறதுல அவங்க அந்த நம்பிக்கை அதெல்லாம் பார்க்கல. பட் இன்னமும் நிறைய பேர் அந்த மாதிரி பார்க்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த காலத்தில் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். ஸோ வந்து அதெல்லாம் நம்பினாங்க, எதனா ஆயிடுச்சுன்னா சப்போஸ்னு. பட் இப்போ அப்படி கிடையாது, காலம் மாறிடுச்சு. அம்மாவுக்கும் ஆசை இருக்கும் ஒரு குழந்தைக்கு நம்மளே பார்த்து செலக்ட் பண்ணணும்னு. ஏன்னா ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் என் ஹஸ்பண்ட் வாங்கினாங்க, அம்மா அப்பா வாங்கினாங்க. நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடியல. ஸோ அது எனக்கு ஒரு ஆசை. அதனால் ஃபியூ திங்ஸ் தான் இந்த தடவை வாங்கினேன். அதேமாதிரி இது பார்த்திங்கன்னா 51 ருபீஸ்க்கு ஐ லவ் மை மம்மின்னு இருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதனால் இது வாங்கிக்கிட்டேன். எனக்கு என்ன நினைப்புனா, நம்ம குழந்தைக்கு நம்மளே செலக்ட் பண்ணோம்ல அப்படின்ற ஒரு ஆசையும் இருந்தது. ஸோ எதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தியாகியாக இருந்துக்கிட்டு அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியும் எனக்கு இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மஸ்லினில் ஃப்ரண்ட் ஓப்பன் வந்து இது வாங்கியிருந்தேன். இது வந்து 69 ருபீஸ்க்கு டைனோ போட்டு நல்லா இருந்தது பிரிண்ட்டு. ஸோ இது ஒன்று வாங்கிட்டேன் ஜாப்லா. மோஸ்ட்லி பிறந்த குழந்தைக்கு இப்படி தான் கேட்பாங்க. ஏன்னா போன தடவை ஹாஸ்பிட்டலில் அந்த நாட் ட்ரெஸ் வேணான்னு சொன்னாங்க. ஏன்னா தொப்புள் கொடி கட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதேமாரி போட விட மாட்டாங்க ரொம்ப குழந்தைங்க அப்படின்றதால. இதுதான் ஈஸி அப்படின்றதால இந்தமாரி வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. தென் வந்து இதுவுமே ஒரு பனி போட்டு அதே சேம் ரேட் தான், 69ல். இது ஒரு கலர் வாங்கியிருந்தேன், ஸ்கை ப்ளூ மாதிரி. அண்டு 3 கலர் வாங்கியிருந்தேன். ரொம்பலாம் நான் வாங்கலை, ஏன்னா ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸே நிறையா இருக்குது வீட்டில். தென் இந்த க்ரீனில் வந்து ஸ்பாண்டெக்ஸ் மாதிரி ஒரு மெட்டீரியலில் வாங்கிக்கிட்டேன், சாஃப்டாக இருந்தது. அவ்வளோதான் வாங்கினேன், நான் ரொம்ப வாங்கலை. அப்புறம் இந்த சிம்பிள் ஜாப்லாஸ் 31 ருபீஸ்ன்னு இருந்தது. ரொம்ப கலெக்ஷனே இல்லை நான் போனப்போ சுத்தமாக. நியூபார்ன் பேபிஸ்க்கு நிறைய கலெக்ஷன் இல்லை, அதனால் வாங்கிக்கிட்டேன் கிடச்சதை. அப்புறம் ஒரு ஃபீடிங் பாட்டில் கண்டிப்பாக வேணும், அதனால் வாங்கியாச்சு. பார்த்திங்கன்னா வந்து குழந்தை ஃபஸ்ட் எடுத்தோடனே அம்மா கான்ஷியஸ் இல்லை, அப்படி இல்லைன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார்முலா கொடுக்க சொல்லுவாங்க எடுத்தோடனே பால் செக்ரேட்டால்னா. ஸோ இது ஒன்று வாங்கிக்கிட்டேன். தென் சாக்ஸ் வந்து பேர் ஆஃப் சாக் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு பேக்கெட்டில் 2 இருக்கும், 2 பேர் சாக்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நான் வாங்கினேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.